ஹாய், இன்றைக்கி நல்லா டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த புளி வச்சு பண்ணுற ஒரு டிஷ்ஷுக்குமே நம்ம நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தோட நம்ம 2 கைப்பிடி தோல் உரிச்ச பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது குட்டி குட்டி பூண்டாக இருக்கிறதுனால அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்பு, இந்த புளி வச்சு பண்ணுற அந்த புளி குழம்பு எதுக்குனாலுமே சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது ஒரு 70% மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா குக் ஆகும். அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 80% நம்ம தக்காளி இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி குக் ஆகினா தான் அந்த பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல, அதுதான். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது குழம்பு கொஞ்சம்னால நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா இந்த மசாலா குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரையில் இதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிச்சு வரையில் ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை அதில் நான் காட்டலை. அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தேங்காய் பேஸ்ட் அதையும் அரைச்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதி வரையில் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலந்து எடுத்து நல்லா ஒரு குலைவான சாதத்தோடு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபிஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ.